வணக்கம். இது உங்கள் அறிவர் குமுகம் தென் திசை கருத்தியல் பள்ளி. அண்ணன் சீமானுடைய புகழ் இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் பரவி இருக்கிறது. இதை சிலரால பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் அன்னைக்கே வள்ளலார் சொன்னார். வள்ளலார் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய புகழை பற்றி வியந்து பாராட்டி இருக்கிறார். இப்படி ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியானவர் ஒருவர் இந்த மண்ணில் வருவார். அவர் பல சாதனைகளை நிகழ்த்துவார் அப்படின்றதெல்லாம் வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது யாரும் பொய்ன்னு நினைக்கக்கூடாது. உண்மை. வள்ளலார் அவர்கள் சொன்னது. நாம சீமான் அண்ணனுக்காக வக்காலத்து வாங்கிலாம் பேசல. இப்ப அண்ணனுடைய சகோதரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு புகழெல்லாம் அவருக்கு சொல்றாங்க. தமிழ்னாலே அண்ணன் தான், சீமான் தான் அப்படின்ற அளவுக்கு அண்ணனுடைய புகழ் இன்னைக்கு பரவி விரிந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, நிகழ்ச்சிக்கு போவோம். வள்ளலார் அப்படின்னா தான் சொன்னார் அண்ணனை பத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, வள்ளலார் சொன்னது ஒரு பாட்டாவே பாடிடலாம். அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன், அடிக்கடி பொய்களே புனைந்து எடுத்தெடுத்துரைத்தேன், எனக்கெதிர் இல்லை என்று இகழ்ந்தனன் அகங்கரித்திருந்தேன், கொடுத்தவர் தமையே மிக உபசரித்தேன், கொடாதோர் தமை இகழ்ந்துரைத்தேன், நடுத்தயவறியேன் எண்ணினும் முனையே நம்பினேன், கைவிடேல் எனையே அப்படின்னு வள்ளலார் அவர்கள் அன்னைக்கே அண்ணன் சீமான் அவர்களை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் அது சிரிக்கூடாது. அதாவது எப்படி, அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன், அதனால அடிக்கடி பொய்களே புனைந்து. இதுதான் வள்ளலார் அவர்கள் தெளிவா சொன்னாரு. அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன், அடிக்கடி பொய்களே புனைந்து எடுத்தெடுத்துரைத்தேன், எனக்கு எதிர யாருமே கிடையாது, எவனுமே கிடையாதுயா. நானே பிரதமர், நானே அதிபர், நானே எல்லாம். அதுக்குதான் அந்த கமலஹாசன் படம் குணா படத்துல நானே உழுதேன், நானே செய்தேன், நானே தலையில போய் முட்டிக்கிறது, அந்த மாதிரி அதெல்லாம் சும்மா கிடையாது. இதெல்லாம் பண்புகள். எது, எனக்கு எதிர யாரையுமே கிடையாது. அகங்காரம், அவனே இவனே போடா இவனே ஒரு முதலமைச்சர், அவனே இவனே ஏகவசனம், எங்களோட வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா சொல்ல, அது மாதிரி அவங்கெல்லாம் சிவாஜி படம். இந்த மாதிரி எல்லாம் அகங்கரித்து இருப்பது இல்லையா, இதெல்லாம் மிக தீய பண்புகள் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சமூகத்துக்கு சொல்லல, அவருக்கே சொல்லிக்கினாரு. நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், இதுல இருந்துலாம் நான் விடுபடணும். எப்படி சொன்னாரு, எனக்கு இவ்வளவு தீய பண்புகள் இருக்குது, நான் பொய்யா பேசுறேன், என் வாயை திறந்தாலே பொய் தான். ஏன், பிரபாகரன் ஒரு பிரம்மாண்டம், ஒரு பெரிய பிரம்மாண்டம், அவரே நான் சாப்பிட்றத கணக்கு எடுத்தாரியா அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பெருமை. அதுக்கு ஒரு கதையை புனையணும் இல்லையா, அப்ப புனைஞ்சு சொல்லணும் இல்லையா என்னன்னு. அப்ப வெளில பாக்குறவன் என்ன பண்ணுவான், எப்பா பிரபாகரன் எம்மா பெரிய தலைவர், உலகத்துல ஒரு பெரிய தலைவர் போராளி, இவரு சாப்பிட்றத கணக்கு எடுத்துட்டா அப்ப இவரு எவ்வளவு பெரிய ஆளு. யோ, நீ 100 அடிச்சு பேட்டை தூக்கி காட்டி நான் 100 அடிச்சுட்டேன்னா அதுல ஒரு பெருமை இருக்குது. 100 அடிச்சோன்னே என்ன பார்த்து பயப்படுவான்னு சொல்றதுல என்னையா பெருமை இருக்குது. நீ எத்தனை 100 அடிச்சா புரியுதா? கிரிக்கெட் விளையாட போற, இப்போ ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறான், அவன் 100 அடிக்கிறான்னு வச்சுக்கான், என்னை பார்த்து அவன் வணங்க வச்சாலே நான் பல 100 அடிச்சனுக்கு சமயம் அப்படின்னு சொன்னா அவனை என்னன்னு சொல்லுவான், துப்ப மாட்டான் மூஞ்சில. அப்ப நீ எதை சாதித்த அதுதான் உனக்கு பெருமை. நான் படிச்சு 450 மார்க் எடுத்தேன்னா தான் உனக்கு பெருமை. 450 மார்க் எடுத்தோன்னே எனக்கு வணக்கம் வைப்பான் அப்படின்னு சொல்றதுனால நீ படிச்சன ஆயிடுவியா? இதுல இது ஏற்புடையதா? அப்ப நீ ஆயுதம் எடுத்து போறான்னா தான் உனக்கு மரியாதை. தலைவர் பிரபாகரன் ஆயுதம் எடுத்து போறான்னாரு, அவரே என்ன கூட்டுதான் துப்பாக்கிகளை சுடும் பொழுது சரியா அப்படின்னு கேட்பாருன்னா, நான் இந்த ஆயுதத்தை எடுத்துட்டு ஒரு SLR கல்னு எடுத்தேன், ஒரு AK-47 எடுத்தேன், ஒரு ராக்கெட் லான்ச்சர். இல்ல இல்ல இல்ல, இப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க அதெல்லாம் செய்யுங்க, அதை மக்கள் கிட்ட சொன்னா அதுதான் உங்களுக்கு பெருமை. நான் இந்த பயிற்சி இப்ப NCCல இருக்கிறாங்க, இப்ப என்னுடைய நண்பர்களாம் வட்ட தூக்கி போட்டு அதை ஃபயர் பண்ணுவாங்களாம், அவன் நான் இத்தனை ஸ்டார் வாங்கினேன்னு சொன்னது அவனுக்கு பெருமை. என் சீனியர் சுட்டாரு, அவரு மெடல் வாங்கினாரு, என்ன பார்த்து சூப்பரா சுட்டினான்னு கேட்டாருன்றதுல உனக்கு என்ன பெருமை? அப்ப உன்னை பொய்ய சொல்லி உன்னுடைய தகுதியை நீ உயர்த்திக்கிற. நான் பாரு பெரிய அவருக்கு முன்னாடி நிக்கிற கூட்டத்துக்கு அது போயிடல, அண்ணா அவர் சுட்டது இருக்குன்னா நீங்க எத்தனை புல்லட் சுட்டீங்க? ஒரு கோல் கீப்பர் நிக்கிறான் ஃபுட்பால்ல, ஒரு கோல் அடிக்கணும், ஒரு சவாலான விஷயம், ஒரு பெனால்டி ஷூட் அடிக்கணும்னா ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா அந்த மனநிலை ரொம்ப மோசமா இருக்கும், ஒரு பிளேயருக்கு மனநிலை ரொம்ப மோசமா இருக்கும். கோல் கீப்பர் எந்த பக்கம் பாய்வான்னு தெரியாது, எப்படி அடிச்சா பிடிப்பான்னு தெரியாது, மேல கொஞ்சம் புஷ் பண்ணாலும் பால் வெளியே போயிடும், போஸ்ட் விட்டு எட்ட போவோம். இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது அவன் ரொம்ப கவனமா என்ன பண்ணுவான், உள்ள தள்ளுவான் பாலை. அது அடிக்கிறதே கிடையாது. பெனால்டி ஷூட்டை யாரும் அடிக்க மாட்டாங்க, தள்ளுவாங்க, உள்ள தள்ளுறது.
அவன் எந்த சந்துல தள்ளலாம் அப்படின்றத இதுதான் வந்து பெனால்டி ஷூட்டிங். அந்த மாதிரி நீ அடிச்சிட்டு வந்து நான் அடிச்சேன் பாரு அப்படின்னா அதுல ஒரு பெருமை இருக்குதுயா. என்ன சொல்றது? இந்த மாதிரி எல்லாம் சீமான் அவர்கள் பேசுறாரு இல்ல, இதைதான் வந்து அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள் சொன்னார். நம்ம தமிழ் மண்ணுல முப்பாட்ட முருகனோட முப்பாட்ட முருகன் அவருக்கு தெரிஞ்சுக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு பொய்யா ஒரு அதிபர் வருவாரு வந்து பொய்யா புலி மக்களை ஏமாத்துவாரு. அது ஆமா, சின்ன பசங்களை ஏமாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிபர் வள்ளலாருக்கு தெரிஞ்சுக்குது. அதனாலதான் வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு, டே நான் உனக்கு ஒரு பாட்டு பாடி வைக்கிறேன், அதை நம்மள மாரி இந்த மாதிரி ஒரு லூசு பசங்க எடுத்து உனக்கு அதை பத்தி பேசுவானுவ அப்படின்னு. ஏன்னா நம்மளாம் பைத்தியம் தானே, அண்ணனுக்கு நம்மளாம் பைத்தியம். அண்ணன் தான் உலகத்துக்கே பைத்தியம். அண்ணனை விமர்சிச்சா நாம் பைத்தியம். யோ ஏயா பொய் பேசுறேன்னு சொன்னா அண்ணனுக்கு பைத்தியம் இல்ல. பொய் பேசாதீங்க, நீங்க உங்க முன்னாடி ஒரு சமூகம் நிக்குது, உண்மை பேசுங்க அப்படின்னு சொன்னா ஆமா அண்ணன் வந்து அப்படி பேசுவார் இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து எதை செய்யக்கூடாது அப்படின்றது வள்ளலார் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அடுத்தவர் நம்ம மதிக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல தவறான பண்பு. இன்னைக்கு சாதி பெருமைலாம் ஏன் பேசுறான், அவன் என்ன மதிக்கணும், அதனால்தான் நான் ஆண்ட பெருமைன்னு ஏன் பேசுறான், அப்பதான் எனக்கு மதிப்பு கிடைக்கும். அதுதான் வள்ளலார் சொன்னாரு, அடுத்தவன் உன்னை மதிக்கணும்னு நினைக்காத. அடுத்தவன் மதிக்கணும்னு நினைச்சதுனாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவா, பொய் பேச ஆரம்பிச்சிருவா. நம்ம தலைவர் பிரபாகரன் என்ன சொன்னாரு, என்ன நீ ஏயா பிரம்மாண்டமா பாக்குற பைத்தியக்கார பையில அப்படிதான் கேக்குறாரு. என்ன பிரம்மாண்டம் கிடையாது, என் கடமையை நான் செய்யறேன், நீ உன் கடமையை செய். கடமையை எவன் செய்யலையோ அவன் தான் தன்னை பிரம்மாண்டமானா காட்டிக்குவான் சொல்றாரு தலைவர். தலைவர்ன்றானுவ. தலைவர் என்ன சொன்னாருன்றது தெரிய மாட்டேது. தலைவர் என்ன சொல்றாருன்னா, உன் கடமையை நீ செய், கடமையை செய்யாதவனுக்கு நான் பிரம்மாண்டமா தெரிகிறேன். ஏன்னா அவன் என்ன பண்றான், அவன் கடமையெல்லாம் என் தலையில தூக்கி சொல்லி விட்டுறான். சொல்லி விட்டுட்டு இது பாரத்தை சுமக்க முடியாத பைத்தியக்கார பையடா நீ, பாரத்தை சுமக்க முடியல, உன் பாரத்தை தூக்கி இன்னொருத்தன் தலையில வச்சுட்டு எப்பா எல்லா பாரத்தையும் தாங்குறான்டா, பெரிய ஆள்றா அவன். தலைவர் தெளிவா சொல்றாரு இல்ல, திருக்கு தரிச்சு தெளிவா சொல்றாரு. பிரபாகரன் வந்து இங்க கூட சில பைத்தியக்கார கூட்டம்லாம் இருக்குது, இங்க நம்ம தமிழ்நாட்டுல கூட இருக்குது. வேடர் நாட்டில் சிங்கம் புலினா தலைவரை பத்தியா இழிவா பேசுற கூட்டம்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பல காலமா பார்த்துருந்தோம். ஆனா அவர் ஒரு தீர்க்க தரிசி. ஒரு மனுஷன் வாழறதுக்கு அவருக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், அவர் ஆயுதம் எடுத்து போராடுனது தான் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசின்னு தெரியாது இல்லையா. ஆமா, விளக்கம் தெரியாது, தீர்க்க தரிசின்னே தெரியாது. அப்புறம் எங்க தலைவரை பத்தி, இவங்களுக்கு தலைவரை பத்தி தெரிஞ்சதுலாம் தெரியுமா, தலைவர் ஆமகறி ஒருத்தர் ஊட்டி விட்டாரு, இட்லியில கறி போட்டு கொடுத்தாருன்றதுதான் இங்க பாதி பேருக்கு தெரியும். ஆயா வடை சுட்ட கதை தான் தெரியும், நிலாவில சுட்ட கதை. மற்றபடியே தலைவர் என்ன பேசினாரு, தலைவர் எத்தனை சிந்தனையை கொண்டவர், அவர் எவ்வளவு தெளிவான அரசியல் பார்வை கொண்டவர். 2009 இந்த போர் எப்படி முடியும்னு தலைவருக்கு தெரியும். இப்ப கிடையாது. 2006 மாவீரர் தின உரை நிகழ்த்தும் போதே தலைவர் வந்து அவருடைய உரையை உற்று கவனிச்சோம்னா தெரியும். நான் அப்ப பார்த்துருக்கிறேன். எதிர்காலத்தில் நாம் பாரிய இழப்புகளை சந்திக்க போறோம். எதிர்காலத்துல நம்ம இழப்புகளை சந்திக்க போறோம். ஏன்னா அவருக்கு தெரியுது, இந்த நாய் விலங்கெல்லாம் என்ன பண்ணுவான், பூமியில காதை வச்சுனே தூங்கும். இந்த நாய் பார்த்தோன்னா எங்கேயாவது ஒரு பாம்போ இல்லை ஒரு எலியோ சத்தம் கேட்டா டப்புன்னு கொலைக்கும் போய் அது ப்ரிடிக்ஷன் பண்ணும். இந்த மாதிரி அறிவு நம்ம கிட்டே இருக்கும். இப்ப தலைவர் வந்து அந்த அளவுக்கு 2009 என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். 2009ன்னு கிடையாது, எதிர்காலத்துல நம்ம ஒரு இழப்பை சந்திக்க போறோம் அப்படின்றது அவருக்கு முன்னமே தெரியும். சில பைத்தியங்கள் பேசுறான், தலைவருக்கு அங்க இருக்கிறாரு, இவனை முட்டாப்பையா. தலைவர் அவர் தலைவர். அவர் நம்ம தலைவரா ஏன் கொண்டாடுறோம்னா அவர் தியாகத்துக்கு அடையாளமா இருக்கிறார். அதனால தான் நம்ம தலைவரா கொண்டாடுறோம். அவர் தியாகத்தின் அடையாளம். பகத்சிங் ஏன் கொண்டாடுறான், அவன் 21 வயசுல தூக்கு கயத்துல போய் நிறுத்தணும் உடனே ஐயோ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல, அந்த மனுஷரையில இருந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல, அந்த மனுஷரையில மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல. என்ன பண்ணா, தூக்கு கயிறு தானே போடு. ஏன்னா அவன்கிட்ட ஒரு லட்சியம் இருந்தது, இடதுசாரி ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், மக்கள் குடியரசை உருவாக்குவோம், பொது உடைமை கருத்தியலை இந்த மண்ணின் அரசு கருத்தியலாக மாற்றுவோம். அடுத்த லட்சியம் இருந்தது. அந்த லட்சியத்துக்காக அவன் என்ன பண்றான், தூக்குல போட்டு போடா. இவன் சொல்றான் சுதந்திரம்னு. அவங்க கேட்ட சுதந்திரம் வேற, பகத்சிங் கேட்ட சுதந்திரம் இந்த சுதந்திரம் கிடையாது, பொது உடைமை சுதந்திரம். இந்த நாடு பொது உடைமை ஆகணும், அது சுதந்திரம் வேற. இவனுக்கு தெரியல, என்ன கேட்கறான், ஒரு பைத்தியக்காரன் கேட்கறான். அவனை அது அடுத்த எபிசோட்ல வைப்போம், அந்த பைத்தியக்காரனை அவன் என்ன கேட்டான்னு. அதாவது அப்ப அந்த மாதிரி அதான் லட்சியம்.
அப்ப அந்த லட்சியத்துக்கு கொண்டவன் என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு நக்சலைட்டுகள் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த நக்சலைட்டுகளை சுட்டு சுட்டு சாவடிக்கிறாங்க. அதனால அவங்க ஓடிடுறாங்களா? அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. அப்ப அந்த லட்சியத்தை என்ன பண்றான்? அதுக்காக சாவ தயாராகிறான். அப்படித்தான் தலைவருக்கும் ஒரு லட்சியம் இருந்தது. தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும்ன்றது லட்சியம். அந்த லட்சியத்துக்காக அவர் களத்துல நின்று சாவாரை தவிர்த்து, வீரச்சாவை வாரி தழுவி கொள்வதை தவிர்த்து, களத்தை விட்டு ஓட மாட்டார். இவனுக்கு தெரியாது, பைத்தியங்க. ஏன்னா இவனுக்கு கடமையே தெரியாது. கடமையே இன்னதென்று அறிய முடியாத ஒரு கருங்காலி பையவங்க இருக்கிறது கூட்டம். இவன் கடமையே தெரியாது. 50 வயசு வரையிலும் தமிழ் விரோத போக்க கடைபிடிச்ச ஒரு பைத்தியத்தை தமிழ் தேசியவாதின்னு சொன்ன கொடுமை தமிழ்நாட்டுல தாங்க இது தெரியுமா? 50 வயசு வரையிலும் அவன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கல. உனக்கு தெரியும், நம்ம பேர் சொல்ல விரும்பல. நம்ம நடத்தின போராட்டத்தை கூட வந்து நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறோம். இப்ப தெரியும் உனக்கு. ஜிஹெச்ல நம்ம எல்லாம் படுத்து கிடக்கும் போது வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. தெரியுதா உனக்கு? கேமராமேன் தெரியுதா யாருன்னு? அந்த பைத்தியம் அதனுடைய ஹிஸ்டரியை நான் நோன்றேன். 50 வயசு வரையிலும் அது காங்கிரஸ் பார்ட்டியில இருந்தது. எந்த பார்ட்டியில? அது காங்கிரஸ் பார்ட்டியில இருந்தது. காங்கிரஸ் இந்தி திணிப்பு செஞ்சும் போது அதுக்கு ஆதரவா நின்னுது. அவரு திடீர்னு தமிழ் தேசியவாதி ஆயிட்டாரு. அவருக்கு தான் பிரபாகரனை பத்தி எல்லா ரகசியமும் தெரியும். அவர் பட்டம் சாதி, அவர் பிறந்த சாதினால அந்த பட்டத்தை கொடுத்துட்டாங்க. லாபி நம்ம கபடியில லாபி இருக்கும் இல்லையா? லாபியில போய் நின்னுக்கலாம். லாபியில போய் நின்னுன்னு வச்சுக்கா வரவ அவுட்டு. அந்த மாதிரி லாபி அது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பைத்தியங்கள்லாம் நாட்டுல வரும் அப்படின்றதெல்லாம் உணர்ந்துதான் வள்ளலார் அவர்கள் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு. இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் சமூகங்களே அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். எவன் ஒருவன் அடுத்தவர் நம்மை மதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ அவன் ஒரு அயோக்கியன். அதற்காக யார் ஒருவன் பொய்களை புனைந்து புனைந்து பேசுகிறானோ அவன் மாபெரும் அயோக்கியன். யார் ஒருவன் அகங்காரம் கொண்டிருக்கிறானோ, சகட்டு மேனிக்கு பேசுறது, கண்டமேனிக்கு பேசுறது, 40 வயசு வரையும் நீ எங்கடா நக்கின்னு இருந்த அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டா எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவ? 40 வயசு வரையும் நான் ஜெயிலுக்கு போகல. 24 வயசு. எவ்வளவு போராட்டம் உனக்கு தெரியும். அந்த போராட்டத்துல வந்து இவனும் கலந்துக்கணும் எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப 24 வயசுல சின்ன பையன் நானே ஜெயிலுக்கு போனேன். 40 வயசு வரைக்கும் நீ எங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தா கேள்வி கேட்பாங்கல்ல. அதனால 40 வயசுல வந்து ஒருத்தன் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? 100 வயசுல கூட வந்து அரசியல் பண்ணலாம். அது சரி, அது ஜனநாயகம். ஆனால் முன்னோர் செய்ததையெல்லாம் மறைத்து பேசுறான் தெரியுமா? அவன் துரோகி. முன்னோர் செய்ததையே மறைக்கிறான்ல. அப்பா சோறு போட்டுதான் உன் உடம்பு வளர்த்தாங்க. எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சான் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா அவனுக்கு அறிவுதா? அப்ப இப்படியான பட்டவனுக்கு தான் வள்ளலார் என்ன சொல்லி வச்சிருக்காரு? அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன்னு பாட்டு பாடினாரு. அந்த பாட்டை இன்னும் நிறைய பாட்டு இருக்குது. இந்த பாட்டெல்லாம் பிறகு வர எபிசோட்ல பார்க்கலாம். ஆகவே வள்ளலார் அவர்கள் அண்ணனுடைய புகழை இவ்வாறாக வெளியேற்றி இருக்கிறார். அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைக்கும் அயோக்கியர்களை நம்பாதீர்கள், நம்பாதீர்கள், நம்பாதீர்கள்.